Hey guys, welcome back to your channel. Hope you all are doing good. Guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 1/2 kg அயில மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சென்டரில் கத்தி வச்சு சின்ன சின்ன கூடாக போட்டிருக்கேன். ஸோ தட் மசாலா எல்லாம் நல்லா மேரினேட் ஆகும் மீனில். ஸோ இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு மசாலா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே 5-6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ கைஸ், இன்கேஸ் நீங்கள் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த சில்லி பவுடரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த கார்ன்ஃப்ளவருமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சிக்கன் 65 மசாலாலேயே ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம இப்போ இந்த மசாலாவை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் கைஸ். ஸோ தண்ணி கூடவே வேணுமா கொஞ்சம்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா எல்லாம் மீனில் உதிராமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் கைஸ். ஸோ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த மசாலாவை இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மீனில் போட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மசாலாவில் மீன் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் மீனில் நல்லா பிடிக்கும் கைஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ரூம் ஏர்லேயே வச்சு கூட மேரினேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு 1 hour ஆகிடுச்சு, மேரினேட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு அடுத்ததாக வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபிஷ் எல்லாம் ஒன்றா எடுத்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes கைஸ் அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதுவுமே திருப்பி விடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ 5 minutesக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோவாக ஃபிஷ்ஷை வந்து திருப்பி விடுங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நான் திருப்பி விட்டாச்சு. பாருங்கள் கைஸ், மசாலா எதுவுமே உதிரவே இல்லை. இதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபிஷ்ஷை. கைஸ், நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா மோரார்லஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணால் ஃபிஷ்ஷில் நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அந்த நல்ல ஸ்மெல் வந்தால் நல்லா ஃபிஷ்ஷு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கைஸ். ஸோ ஃபிஷ் ஃப்ரை நம்மளோடது ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை. நல்லா டேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். நல்லா டேஸ்டியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அண்ட் மசாலா எதுவுமே உதிரவே இல்லை கைஸ். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.